வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருங்க பாட்டி, நீ தான் இப்ப ஜட்ஜு. நீ பாத்துட்டு சொல்லு பாட்டி. ஏ சின்னவள, என்ன எதுக்கடி கோத்து விடுற? இதுல கோத்து விட என்ன இருக்கு பாட்டி? இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி நீதான். பிகு பண்ணாம ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லு. என்ன பாட்டி, சொல்லு பாட்டி. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்லல, என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். எனக்கு ஆதிரையோட கோலம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்ட். சத்யா, தப்பா எடுத்துக்காத. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீங்க? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே. உண்மையை சொல்லுனா எனக்கும் ஆதிரையோட கோலம் தான் பிடிச்சிருக்கு. ஆதிரை, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ் சத்யா. ஆதிரை, நீ இதுல வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். இதுலயே உன்னால ஜெயிக்க முடியல, சவால்ல மட்டும் ஜெயிச்சிருவியா? பாத்துடலாம். அதுர, உன் அப்பா அம்மா வந்திருக்காங்க. போம்மா. அப்பா, வாங்கப்பா. வாங்க சித்தி. அகல்யா வா. வணக்கம் மாப்ள. வாங்க வா பஸ்ல. வணக்கம் மனோகரி. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. சித்தி, ஜெகன் எங்க சித்தி? பின்னாடி வந்துட்டு இருக்கானா? இல்ல ஆதிர, நம்ம ஏரியால வாலிபர் சங்கம் சார்பா பொங்கல் விளையாட்டு போட்டி நடத்துறாங்க. அதுல கலந்துக்க போயிருக்கான். அதனாலதான் அவன் வரல. ஓ சரி, ஓகே, உள்ள வாங்க. வா. நான் எடுக்கிறேன். மாமா விடுங்க, நான் எடுக்கிறேன் விடுங்க. மாப்ள, நான் எடுத்து பரவாயில்ல, விடுங்க. வாங்க வாங்க மாமா. வாங்க மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நான் நல்லா வாங்க இருக்கேன் வாங்க மாமா. வாங்க. நீங்க? வா மனோகரி, வா வா. பாத்து போங்க மாமா, வாங்க, கொஞ்சம் வாங்க. தள்ளுங்க. நல்லா இருக்கீங்களா? கோலத்தை மிதிக்காம போங்க. சொன்னாதான் இப்படி பண்ணுவாரு. எம்மாடி ரேவதி, மாமா. ரொம்ப நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மாமா. சரி சரி. சத்யா, அம்மா வந்திருக்காங்க பாரு. சத்யா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேனா? வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரிங்க சம்பந்தி. உள்ள வாங்க. போ. பாப்பா எதை பிடிங்க. சீர்வரிசை பொருள் எல்லாம் பார்த்து பத்திரமா இருக்குப்பா. வாங்க, உள்ள வாங்க. உள்ள போலாம் மாமா. எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாமா லட்சுமி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்கம்மா, பொங்கல் உனக்கும் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் ஆதர. வணக்கம்மா, வாங்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மாப்ள, நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? மா, என்னம்மா அதெல்லாம்? உனக்கு பொங்கல் சீர் சத்யா. கட்லு, பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பாத்திரம் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எதுக்குமா இதெல்லாம்? எதுக்குமானா என்ன அர்த்தம்? இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. என்ன சில பேர் மாதிரி வெறும் கையில முளை போடுறவங்கன்னு நினைச்சியா? என்னம்மா பேசுற நீ? சத்யா, ஆதிர, பொங்கல் வைக்க நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குமா? அம்மா நில்லுமா. என்ன சத்யா? இந்த குத்து விளக்குல சத்யான்னு ஏன் பேர் எழுதி வச்சிருக்க? இதுக்குதான் இப்படி கத்துனியா? இந்த விளக்குல மட்டும் இல்ல, எல்லா பாத்திரத்திலயும் உன் பேர் தான் எழுதி இருக்கு. உனக்கு கொடுக்கற சீர் பரிசு பொருள்ல உன் பேரை எழுத வேண்டாமா? அப்பதானே நாளைக்கு பின்ன அது உன் பொருள்னு அடையாளம் தெரியும்.
அப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவை இல்லம்மா. ஏன் பேர் எழுதுன எந்த பொருளுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து திரும்பி போயிரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எடுத்துட்டு போக சொல்ற? உங்க சீர்வரிசை ஒண்ணு எனக்கு வேண்டாம். உன் பேரை போட்டது ஒரு தப்பா சத்யா? தப்புதான். என்ன சம்மந்தி இது? சத்யா, மாமா, நீங்க தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க. இங்க பாருமா, கூட்டு குடும்பமா வாழ்றவங்களுக்கு உடம்பு மட்டும்தான் வேற வேறையா இருக்கணும், உயிர் ஒன்னாதான் இருக்கணும். ஆனா நீ கேவலம் இந்த பொருள்ல கூட வித்தியாசம் பார்க்கணும்னு நினைக்கிறல. இந்த குடும்பத்தை பத்தி நீ என்ன நினைச்ச? இங்க யாரும் சுயநலமா இருக்க மாட்டாங்க. நீ இதுல பேர் எழுதிட்டா மட்டும் இது ஏன் தட்டு, இது ஏன் பீரோ, இது ஏன் மெத்தன்னு தனித்தனியா பெருமை காட்ட சொல்றியா? இங்க பாருமா, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த குடும்பம் தான் நான் தான் இந்த குடும்பம். இந்த நினைப்போட தான் நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன இங்க இருந்து பிரிச்சிடாத. உன் சீர் எடுத்துட்டு கிளம்பலாம். நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு சத்யா. ஏதோ ஆசையில ஆர்வத்துல இப்படி பண்ணிட்டேன். அதுக்காக சீர்வரிசையெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போக சொல்லாத. அம்மா அம்மா, நீங்களே இவகிட்ட எடுத்து சொல்லுங்கம்மா. பொங்கல் சீரையாவது நான் கொடுத்துட்டு போறேம்மா. சத்யா, பொங்கல் சீரை திருப்பி அனுப்ப கூடாதுமா, அது தப்புமா. அத மட்டும் வாங்கிக்கேன். உங்களுக்காக நான் அதுக்கு மட்டும் ஒத்துக்கிறேன் பாட்டி. ம். நீ உண்மையிலே பொங்கல் சீரை கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கும் மருமகனுக்கும் என்ன செய்யணுமோ அத மட்டும் நீ எடுத்துட்டு வந்து உள்ள வா. மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு உன் வீட்டுக்கே கொண்டு போ. சின்ராசு, அம்மா. வண்டியில கொண்டு வந்த பொருள் எல்லாம் திருப்பி அனுப்பிடு. சரிம்மா. துணிமணி, கரும்பு, சீர்வரிசை தட்டு மட்டும் போதும். சரிம்மா. ம், சரி சத்யா, நான் இப்ப உள்ள போலாம்ல? போலாம். சம்மந்தி அம்மா, உள்ள போங்க. சிவா, எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க. உள்ள போங்க.